இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இட்லி பண்ணி பாருங்கங்க. குருணை இட்லி குருணை கிடைக்கும் கடையில், ரவை குருணை. அந்த குருணையை வாங்கி நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் எப்படி ஈஸியாட்டு 10 நிமிஷத்தில் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும். இட்லி துணியில் எப்படி ஒட்டாமல் சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு துளி கூட ஒட்டலாங்க. சூப்பராக ஒட்டாமல் விழுந்துருச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ண போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் இன்ஸ்டன்ட் இட்லி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். இது புழுங்கல் அரிசிங்க. புழுங்கல் அரிசி ரவை குருணை கடையில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இந்த ரவை குருணை வந்து இட்லி அரிசியை வந்து பொடிசாக குருணை கணக்குனா உடச்சி வச்சுருப்பாங்க. இந்த அரிசியில் நம்ம இட்லி பண்ணலாங்க. நம்ம உளுந்து தேவையில்லை, அதே மாதிரி கிரைண்டரும் தேவையில்லைங்க. கிரைண்டர் இல்லாமல் உளுந்து இல்லாமல் நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி பண்ண போகிறோம். இதாக இருக்குது பாருங்கள், இதுதாங்க இந்த அரிசி. இட்லி ரவைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இட்லி அரிசிங்க. இது வந்து பொடிசாக ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்காங்க புழுங்கல் அரிசியில். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி குருணை பாக்கெட்டை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடணுங்க. இது 1/2 கிலோ வந்து உள்ளுக்கு ஒரு பாக்கெட்டு வெளியில் ஒரு பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க சேஃப்டியாட்டு. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி ரவையிலையும் இதே மெத்தடில் பண்ணலாம். நல்ல பொடிசாக இருக்குங்க. இது 1/2 கிலோ. நமக்கு இது தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடணுங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும். நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிடலாங்க. நல்லா கழுவி 1 ஹவர் ஊற வைக்கணும். நம்ம அரிசியை ஊற வைக்க மாதிரி இதையும் ஊற வைக்கணுங்க. இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சா போதும். இது நல்லா ஊறட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குங்க இந்த குருணை வந்து, அரிசி குருணை வந்து. 1 ஹவர் ஊறட்டும். அரிசியை கழுவி ஊற வச்சாச்சுங்க. நம்ம தேவையான பொருள் எடுத்துக்கலாம். அவல் வந்து 1 கப் எடுத்துருக்காங்க. நான் எடுத்துருக்க ரவைக்கு 1 கப் அவல் எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கிடலாம். கழுவி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கிடணும். அப்படியே வடிகட்டிட்டு நம்ம ஊற வச்சோம்னா அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. 2 மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி முங்குற அளவு போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அவல் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ ரவைக்கு 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த பவுலுக்கு 3/4 பவுலுக்கு தேங்காங்க. ஒயிட்டாக எடுத்துக்கோங்க, கருப்பு இல்லாமல் ஒயிட்டாக துருவி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி தயிரும் 150 கிராம் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லிக்கு வந்து நல்லா மணமாக இருக்கும். இட்லி புளிப்பாட்டு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சி விடணுங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி நிறைய ஆட் பண்ணாமல் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாங்க.
கட்டி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசி ரவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அவலையும் தயிரையும் தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி சார் கழுவி தண்ணி வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ இது வேறு பாத்திரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவு நமக்கு கரெக்டாக இருக்குங்க. தண்ணி பதம் கரெக்டாக இருக்குது. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாண்டாம். மிக்ஸி சாரெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றாண்டாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மாவுக்கு தந்தடி உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சோடாங்க. இது ஒரு 4-5 மணி நேரம் வச்சு புளிக்க வச்சு வைக்க தந்தால் நீங்கள் சோடா ஆட் பண்ணாண்டாம். இல்லாட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம இட்லிக்கெலாம் எப்படி மாவு ஊற்றுவோமோ அதே மாதிரி இருக்கணுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு ஆட் பண்ணிக்கணுங்க. இட்லி குக்கரில் வந்து நம்ம துணியை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி துணி ஆட் பண்ணிக்கோங்க. நனைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நனைச்சிங்கன்னா தான் மாவு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி புளி பிடிச்சி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவை வந்து ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு தட்டிலையாக ஊற்றிக்கிடலாம். முக்கால் குழிக்கான ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க. இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கணும். இப்போ அடுத்த தட்டிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இதையும் இட்லி குக்கரில் வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம எடுத்துக்கலாம். இட்லி குக்கரில் மாவு ஊற்றி வச்சாச்சுங்க. 10 நிமிஷம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இட்லிக்கு வந்து சட்னி வந்து கார சட்னி வைக்கணுங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி வச்சுருக்கோம். அதனால் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம காரமாக சட்னி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன். தக்காளி சட்னி வீடியோ நான் எடுத்துட்டேன். ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள். இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது வீடியோ வந்து பெருசாகிடுதுங்க. எல்லோரும் அம்மா பெருசாக இருக்குது வீடியோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால் இன்றைக்கி தனித்தனியாக எடுத்துருக்காங்க. சட்னி வீடியோ வந்து தனியாக வரும் ஷார்ட்ஸில் பாருங்கள். இட்லி வந்து ஃபுல் வீடியோ வரும் பாருங்கங்க.
நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அம்மா நீங்க சொல்ற விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களுக்கு நல்லா புரியும்படியா சொல்லி தர்றீங்க. நல்லாயிருக்கு. உங்க வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதே மாரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. அப்லோட் பண்ணி விட்றேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, லஞ்ச் வேணுமான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்லோட் பண்றேன். மேலும் மேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு மேல மேல வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் குடுக்குங்க. இப்ப இட்லி அவியட்டும். நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இட்லி அவிஞ்சிருச்சான்னு பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிருச்சு. வாவ்! சூப்பரா வந்திருக்குங்க. மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆயிருச்சுங்க. நல்லா எம்மியா இருக்கு பாருங்க. யாருமே அரிசி குருணை இட்லின்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா வெடிப்பு இல்லாம அட்டகாசமா கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாங்க. எப்படி ஒட்டாம துணியில ஜம்முன்னு வருது பாருங்க. யாருமே அரிசி மாவுல செஞ்ச இட்லின்னே சொல்ல மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாட்டு எம்மியா கிடைச்சிருக்கு. பஞ்சு போல இட்லி ரெடிங்க. அது நமக்கு ஒரு துளி கூட ஒட்டல பாருங்க. ஒட்டாம நல்லா சூப்பரா கிடைச்சிருக்கு. 100% சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து கார சட்னி வச்சிருக்கேன். டேஸ்டியாட்டு. இதோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இட்லிய தட்டில் வச்சு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. கார சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிங்க. இட்லி வந்து பஞ்சு மாதிரி எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க. நல்ல மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டாக வந்திருக்குங்க. ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டில். அப்படியே மல்லிகைப்பூ இட்லியை பிச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. வாயில் வைக்கவா தலையில் வைக்கவான்னு தெரிலங்க மல்லிகைப்பூவை. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எம்மியாட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மல் இட்லியே மாதிரி தான் இருக்குது. அட்டகாசமாட்டு இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் சட்னி செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.